ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு பிஸியான ஸ்கூலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் ஒன்று நடந்துட்டுருக்கு. ஃபிசிக்ஸ் கிளாஸ். ஃபிசிக்ஸு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? இருக்குதே. அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் இப்போது ஒரு கொஷின் கேட்குறாரு அந்த பசங்களை பார்த்து. காரில் ஆட்டோமொபைல்ஸில் எதுக்கு பிரேக் இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறார். மாணவர்கள் ஒருத்தரும் ஒரு பதில் சொல்கிறாங்க. நிறுத்துறதுக்கு, வேகமாக போகிற காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, கொலிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மோதுறதை நிறுத்துறதுக்கு அப்படின்னு பலவிதமான பதில்கள் வருது. ஒரு மாணவன் ரொம்ப நேரம் யோசித்து எல்லா அந்த பதிலுக்கும் நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறார். ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப யோசித்து என்ன பதில் சொல்கிறான்னா, சார் வேகமாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். பசங்கள்லாம் சிரிக்கிறாங்க. டேய், வேகமாக போகிறதுக்கா சொல்கிறான்டா இவன் அப்படின்னு. டீச்சர் கரெக்ட், அவன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரி, வேகமாக போகிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறார். பசங்களுக்கு புரியல. இப்போது டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். காரில் பிரேக் இருக்குங்கிற தைரியத்தில் தான் வேகமாக போக முடியும். அப்போ தான் பிரேக்கை அமுத்தி நாம் நினைக்கிற இடத்துல காரை நிறுத்திக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை, நமக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு விஷயம், ஒரு செக்யூரிட்டி நமக்கு கிடைக்கிது. உங்கள் காரில் பிரேக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேகமாக போவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டீங்க. ரொம்ப மிதமான ஒரு ஸ்பீடில் தான் காரை உருட்டிக்கிட்டு போவீங்க. ஸோ பிரேக் அப்படின்னா எதுக்குன்னா, நாம் வேகமாக போகிறதுக்கு. தடை எதுக்கு இருக்குது அப்படின்னா, நாம் வேகமாக போகிறதுக்காக தான். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், தடைகள் வந்தாலே அது நம்மளை பின்னுக்கு இழுக்கிற ஒரு விஷயம், அது நம்மளை நம்ம கான்ஃபிடென்ஸை உடைக்கிற ஒரு விஷயம். ஒரு அப்டக்கிளை போட்டு நமக்கு நாமே தடையாக உருவாயிடுறோம். அதுதான் உண்மை. நீட் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும்போது வறுமை அப்படின்னா, ஐயோ என்னால் நீட் கோச்சிங் கிளாஸ்லாம் சேர முடியாது, என்னோடய டாக்டர் கனவு வீணாக போச்சே, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு தடை தான். இப்போது ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த விஷ மூலிகைகளை நானோ துகள்களாக உடைச்சு அதை உயிர் காக்கும் மருந்தாக மாற்றுற ஒரு டெக்னிக் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைச்சு அதை நானோ துகள்களாக மாற்றும்போது அந்த தடைகளை நாம் ஈஸியாக கடந்து போயிட முடியும். நீட் எக்ஸாம் இருக்குது, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம், காசு இருக்கிறவங்கெல்லாம் கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து அவங்க வின் பண்ணிடுறாங்க. என்னால் கோச்சிங் போக முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா என் கையில் காசு இல்லை, நான் வறுமையில் இருக்கேன், என்ன பண்ணுறது, என் கனவு அப்படியே கனவாகவே இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கனவாக தான் இருக்கும். நிறைய இடங்களில் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஆர்வமான ஆசிரியர்கள் ஆர்வமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லாவே கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு கோச்சிங் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தடைகளை உடைச்சி இந்த நானோ துகள்களாக அந்த தடைகளை மாற்றி அதுங்களை மின்னுக்கு அதை பின்னாடி தள்ளி அதில் முன்னாடி வரவங்க தான் மின்னுகிறார்கள். எல்லா துறையிலையும் எங்கேயாவது யாராவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இருப்பாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் நமக்கு மோட்டிவேஷன். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி, காரில் பிரேக்குகள் எதுக்கு? வேகமாக போகிறதுக்கு. நம்ம வாழ்க்கையில் தடைகள் எதுக்கு? அதை உடைச்சிட்டு நாம் இன்னும் மேலே முன்னேறத்துக்கு. வழி இருந்ததுன்னா, இஃப் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் ஆட்டோமேட்டிக்லி எ வே. கண்டிப்பாக வழி பிறக்கும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.